ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியோஷ் விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னா ஏலகிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நிறைய ஆஃபீஸ் ப்ரெஷர் ரொம்ப அனுபவிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஏலகிரி ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டா இருக்கும் ரிலாக்ஸேஷனுக்காக. ஸோ நாங்க ஒரு ஒன் டே ட்ரிப் அந்த மாதிரி ஏலகிரி பிளான் பண்ணியிருந்தோம். பட் அங்க இருக்க பிளேசஸ் இது எல்லாமே நாங்க கூகுள் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு நைட் ஸ்டே பண்ணுங்கிற ஆசையும் வந்தது. ஸோ இன்னைக்கு நாங்க ஏலகிரியில போயிட்டு எங்க ஸ்டே பண்ண போறோம், அந்த ஹோட்டல் பத்தின டீடைல்ஸ், ஹோட்டலோட லொகேஷன், பிளஸ் நாங்க எங்க இருந்து கிளம்பணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் தான் இந்த வீடியோஸ்ல பார்க்க போறோம். ஸோ இதை நாங்க 2 எபிசோடா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஏலகிரியை நம்ம ட்ரெக்கர்ஸ் பேரடைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ட்ரெக்கிங் போகணும் அப்படிங்கிற பேசிக்கா நிறைய பேர் இப்போ டே டு டே லைஃப்ல பாத்தீங்கன்னா நிறைய ட்ரெக்கிங் போறதுக்கான எந்தூசியாசம் அவங்க கிட்ட இருக்கும். ஸோ நம்ம ட்ரெக் போகலாம், சும்மா சிம்பிளா ஒன் டே ட்ரெக்கிங் அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய தாட்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கும். ஸோ அதுக்கான பெஸ்ட் ஸ்பாட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏலகிரி சொல்லலாம். ஸோ அது ஒரு ட்ரெக்கிங் பேரடைஸாவே இருக்கு. இல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு குவைட்டான ஆம்பியன்ஸ்ல நான் போய் ஒன் டே ஸ்டே பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஏலகிரி ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இப்போ நாங்க காலையில மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்க தர்மபுரியில எங்களோட ஹோம் டவுன் பாத்தீங்க அப்படின்னா தர்மபுரி. ஸோ நாங்க பிளான் பண்ணது என்னமோ எங்க லாங் ட்ரிப் போலாம் தான் பிளான் பண்ணோம். பட் எங்களுக்கு இப்போ இவ்வளோ டைம் இல்லை. ஸோ 2 பேருமே பிஸியா இருக்கிறதுனால நாங்க சரி ஷார்ட் ட்ரிப்பா நம்ம ஏலகிரி போலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெங்களூர் சைட்லேருந்து வரோம் அப்படின்னா நம்ம நாற்றம்பள்ளியிலேருந்து லெஃப்ட் கட் ஆகணும். இந்த நாற்றம்பள்ளி NHலேருந்து நம்ம லெஃப்ட் சர்வீஸ் ரோடு கட் ஆகணும். இப்போ நம்ம நாற்றம்பள்ளியில் சர்வீஸ் ரோடுக்குள்ள இப்போ நம்ம ரைட் கட் ஆக போகிறோம். இதுதான் ஏலகிரி போகிறதுக்கான ரூட்டு. சப்போஸ் சென்னையிலேருந்து வராங்க அப்படின்னா அவங்க நம்ம அந்த பக்கம் வரும்போதே நம்ம அங்கேருந்து திருப்பத்தூர் ரோடு கட் ஆகணும். ஸோ அது அவங்க ஏலகிரிக்கு அவங்களுக்கு ரவுட் பண்ணுவோம் அந்த ரூட்டு. ஸோ ஏலகிரி பார்த்தீங்க அப்படின்னா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல தான் லொக்கேட் ஆயிருக்கு. சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா 230 கிலோமீட்டர்ஸும், பெங்களூர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 160 கிலோமீட்டர்ஸ்லும் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இங்கே நிறைய ஸ்பாட்ஸ் இருக்கு. அங்கே போட்டிங்கும் இருக்கு, பார்க் ஏரியாவும் இருக்கு. சுவாமிமலை ஹில் அது பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமஸ் ட்ரெக்கிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் ஜலகம்பரை வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இப்போ இந்த சீசன்லாம் நல்லாவே வாட்டர் ஃபால்ஸ் நல்லாவே தண்ணி போயிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். ப்ளஸ் ஃபண்டேரா பார்க் அது பார்த்தீங்க அப்படின்னா பெட்டிங் ஜூ ஆக்டிவிட்டிஸ், லைக் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வச்சு ஆக்டிவிட்டிஸ் அங்கே பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சரஸ் ஸ்போர்ட்ஸ் லைக் இந்த ஜிப் லைன், ராக் கிளைம்பிங், பேராகிளைடிங், இந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சரஸ் கேம்ஸ் கூட அவைலபிள் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாற்றம்பள்ளியிலேருந்து திருப்பத்தூரோட ஜாயின் ஆகி இப்போ நம்ம ஏலகிரிக்கு கட் ஆக போகிறோம். ஸோ இங்கேருந்து நாங்கள் ரைட் கட் ஆகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஏலகிரி ஹில்ஸு. ஸோ இந்த ஹில்க்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். நான் ஆல்ரெடி ஒரு 10 or 12 இயர்ஸ் பேக் நான் ஏலகிரிக்கு ஆல்ரெடி வந்திருக்கேன். ஸோ அப்போ அங்கே அவ்வளோ டெவலப்மெண்ட்லாம் கிடையாது. ஆனால் இப்போ ரீசெண்டாக போயிட்டு வந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னது என்னென்னா இங்கே நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க. நிறைய பார்க்கு, அதேமாதிரி ஹோட்டல்ஸ், ரெசார்ட், இது மாதிரி நிறைய இங்கே பில்ட் ஆகிருக்கு. அதனால் இப்போ நல்லா இருக்குன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ நாமளும் அதனால தான் சரி ஓகே போகலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணி இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். ஹில்ஸில் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள். உங்கள் லேனை விட்டு நீங்கள் வெளியே போகக்கூடாது. ஏன்னா நாங்கள் இப்போ இருக்கும்போது ஒரு டிப்பர் லாரி அவங்க லேனை விட்டு நம்ம லேனை ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்காங்க. ஸோ அங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருந்ததால் நான் லெஃப்ட்டு டர்ன் பண்ணி சேஃபாக நான் ட்ரைவ் பண்ணிட்டேன். ஏலகிரியில் ரோடு கொஞ்சம் ப்ராடாக இல்லாமல் கன்ஜஸ்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.
ஒரு ஹேர் பின் பெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் பின் பெண்ட் நேம் வச்சிருக்காங்க. ஸோ நம்பர்ஸ் மட்டும் கவுண்ட்ஸ் மட்டும் கிடையாது, பேரும் வச்சிருக்காங்க. இது வந்து இங்கன்னும் இல்லை, நான் ஏற்காடுல கூட அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ஏற்காடுலயும் இந்த மாதிரி எல்லா ஹேர் பின் பெண்டுக்கும் பேர் வச்சிருப்பாங்க. ஏலகிரியோட மினிமம் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 90, 20, 21 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஆனால் ஊட்டி கொடைக்கானலோட டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 டிகிரி 15, 16 இந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப மினிமலாகும் நம்மளால் அங்கே ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஏன்னா அதோட எலிவேஷன் வந்துட்டு ஊட்டி கொடைக்கானலோட எலிவேஷன் வந்துட்டு உங்களுக்கு 7300 ஃபீட் ஈச் இருக்கும். ஆனால் இங்கே இதோட ஏலகிரியோட எலிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4300, 4400 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ எலிவேஷன் கம்மின்றதால உங்களுக்கு வந்துட்டு ஊட்டி கொடைக்கானலோட இங்கே டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ நாங்கள் ரூமுக்கு வந்தாச்சு. இதுதான் எங்களோட ரூம். இன்னைக்கு நாங்கள் ஸ்டே பண்ண போகிற ரூம் இதுதான். ஸோ அவங்க இங்கே கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸ் கிட்டே. ஹோட்டலோட அம்யூனிட்டிஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ வியூஸுமே நல்லா இருக்குது. செம்ம குளிர் உள்ளே வந்ததுலேருந்து. ஏசியுமே இருக்குது. இந்த வாஷ்ரூம் கூட நீட்டாக இருக்குது. அதே மாதிரி நமக்கு இங்கே ஆண்ட்ராய்டு டிவி வித் ஃப்ரீ வைஃபை கனெக்ஷன் இருக்குது. மற்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த டிடிஹெச் கனெக்ஷன் இருக்கும். அதில் நிறைய சேனல்ஸ் வராது. ஃப்ரீ சேனல், நியூஸ் சேனல்ஸ் அதே மாதிரி தான் இருக்கும். இங்கே யூடியூப் ஆக்சஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்லாவே டைம் பாஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் ஹோட்டலோட ஆன் பர்மிஸ்லேயே இருக்குது. ப்ளஸ் நம்மளுக்கு ஈவினிங் 7:30 மேலே வந்துட்டு ஃபயர் கேம்ப்பு இதே மாதிரி நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வந்து நேரில் வந்து பார்க்கும்போது ஹோட்டல் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ ரூம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. வித் சம் குட்டி ஃப்ரிட்ஜ் கூட இருக்குங்க அண்ட் கெட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் டைமிங்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் டைம் என்ன எல்லாமே போட்டிருக்காங்க. நம்ம இப்போ தான் ரூமுக்கு வந்திருக்கோம். ஸோ கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் டைம் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் பிளேசஸ் இங்கே என்ன விசிட் பண்ண முடியுமோ அதை பார்க்கலாம். நாங்கள் புக் பண்ண ஹோட்டலோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபோ ப்ரீமியம் எமர்லாண்ட் டவ். இதோட அட்ரஸையும் லொக்கேஷனையும் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் டேக் பண்ணுறோம். வேணுன்றவங்க அதை செக் பண்ணிக்கோங்க. ரூமோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2200 பர் டேக்கு எங்களுக்கு வந்தது. ஸோ இதோட ரெகுலர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு 3.5 to 4K இருக்கும். ஸோ நாங்கள் புக் பண்ணது வீக் டேஸ்ன்றதால எங்களுக்கு 2500, 2600 இருந்தது. நாங்கள் கார்டு அப்ளை பண்ணி புக் பண்ணதால் எங்களுக்கு டிஸ்கவுண்ட் எல்லாம் போக எங்களுக்கு 2.2K வந்தது. ரெஸ்டாரண்ட்டை ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஒரு பிளேயிங் ஏரியா இருக்குது. ஸோ இதில் பாருங்கள் ஒரு கிட் வந்துட்டு விளையாடிட்டு இருக்காங்க.
ஸ்விம்மிங் பூல் பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 to 4 ஃபீட் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் குழந்தைங்கள் தனியாக வந்துட்டு ஸ்விம் பண்ணுறதுக்காக செப்பரேட்டாக இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், பாத் டப் கூட இங்கே அவைலபிள் இருக்குது. ஒன்லி கிட்ஸுக்கு மட்டும். ஆக்சுவலாக எங்கள் பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூலில் வந்துட்டு இறங்கலாம் சொல்லிட்டு தான் நாங்கள் அதுக்கான ட்ரெஸ் கோட் எல்லாமே அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்தது. ஏன்னா எங்கள் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா வெயிலே இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி குளிராக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எங்களால் இறங்க முடியல. இங்கே ஆக்சுவலாக ஸ்விம்மிங் பூல் மட்டுமே கிடையாது, ப்ளே ஸ்டேஷன் ரூம், அப்புறம் ஜிம், இன்டோர் கேம்ஸ், இதே மாதிரி வெரைட்டி ஆஃப் அம்யூனிட்டிஸ் இங்கே இருக்குது. பாருங்கள் ப்ரோ பிளேயர் எப்படி விளையாடுறாங்கன்னு. இந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராப்பு கூட போட முடியாது, அந்த அளவு டேமேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வந்துட்டு நான் அவங்களுக்கு டிரைவிங் சொல்லித்தரல, என்னுடைய காரை வந்துட்டு அவங்களுக்கு டிரைவ் பண்ண விடலன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் வேறு கொடுத்துருந்த. எங்கள் கார் கூட இப்படி தான் இருந்திருக்கும், நீங்களே பாருங்கள். இதை பார்த்ததுக்கப்புறம் நான் இன்னும் ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ணிட்டேன், அவங்கக்கிட்ட கார் இல்லை, காரோட கீ கூட தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இருக்கிற எல்லா மரம், காரு, ஆளுங்க எல்லாரையும் வந்துட்டு இடித்து தள்ளிட்டு போகிறாங்க. ஆனால் எங்கே போகிறாங்கன்னு தான் அவங்களுக்கே தெரியல. பாருங்க என்னென்ன வேலை பண்ணுறாங்க பாருங்கள். என்னதான் வந்துட்டு கேமாக இருந்தாலும் அதில் என்னென்ன பண்ணக்கூடாதோ எல்லாத்தையும் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஜிம் இங்கே எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இது நியூ ஹோட்டல்ன்றதால் வந்து பார்த்திங்கன்னா ஜிம் எக்யூப்மெண்ட் எல்லாமே அப்படியே பார்க்குறதுக்கு புதுசாக தெரியுது. ஸோ இங்கே மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து இங்கே ஸ்டே பண்ணுறதா பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜிம் அதிகமாக யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்டோர் கேம்ஸ் அவைலபிள் இருக்குது. இங்கே செஸ், கேரம் போர்டு, அப்புறம் டேபிள் டென்னிஸ், இதே மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ ஃபேமிலியோடு வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து என்டர்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி 7:30க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹோட்டலோட லுக்கை பாருங்கள், வெளியே வந்துட்டு லைட்டிங்கோட வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஃபயர் கேம்பை மட்டுமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் தியேட்டரும் இங்கே வச்சுருந்தாங்க வித் டிஜே சிஸ்டமோட.
ஃபைனலாக நாங்கள் இன்றைக்கி எங்களோட டின்னரை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஃபயர் கேம்பில் நாங்கள் உட்காந்துட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். இன்றைக்கி எங்களோட டே இதோட முடியுது. நாளைக்கு மார்னிங் நாங்கள் ஹோட்டல் செக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எந்த பிளேஸுக்கு விசிட் பண்ணுறதை நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.